இந்த மெமரண்டத்தில் அமெரிக்காவில் மாசாச்சூசெட்ஸ், காமன்வெல்த் ஆஃப் மாசாச்சூசெட்ஸ்ல 79 சுதந்திர தமிழீழம் ஏன்கிறதுக்கு ஒரு டெக்ளரேஷன் போட்டிருக்காங்க. அதை நான் அதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அது காப்பியும் வச்சிருக்கேன் மெமரண்டத்துக்கு. அமெரிக்க சர்க்காருக்கு சொல்றேன், நான் நேரா போய் சொல்ல போறேன். நான் ஜார்ஜ் வாஷிங்டனையும், ஆப்ரஹாம் லிங்கனையும், ஜெஃபர்சனையும், பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டையும், ஜான் கென்னடியையும், கருப்பர் உலகத்திலே வந்த பராக் ஒபாமாவையும் ஆதரித்தவன் நான். ஒபாமாவை நேரில் சந்தித்து இந்த கருப்பின மக்களிலிருந்து நீ வருகிறவன், உலகமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ விடியலை தருவாய் என்று நம்புகிறேன் என்று நேருக்கு நேராக ஜூலை 12, 2008 தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் பராக் ஒபாமாவை அங்கே சந்தித்து பேசிவிட்டு வந்தவன். ஈழத்து படுகொலைகள் புள்ளிவாய்க்கால் நடந்த போது தொடர்ந்து இமெயில் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். 15ஆம் தேதி ஒயிட் ஹவுஸ்ல திடீர் கூட்டத்தை போட்டார் பராக் ஒபாமா. ஒரு திடீர் கூட்டம் ஒயிட் ஹவுஸ்ல பிரஸ் மீட். சொன்னார், நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உலகத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறு தீவில் ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது பேசினார். அந்த அரசாங்கங்களுக்கு துரோகம் செய்வது 2008, 2009 ஈழத்தமிழர் படுகொலை முடிந்த பிறகு, கொன்று குவித்த பிறகு, இசைப்பிரியாவை கொன்ற பிறகு, எங்கள் தாய்மார்களை கொன்ற பிறகு, 1,50,000 பேரை கொன்ற பிறகு, ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஜெர்மனியின் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, படிச்சவங்க நிறைய படிச்சவங்க வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிங்கள அரசை கண்டித்து தீர்மானம் போடவில்லை. நெஞ்சம் கொதிக்குதுங்க. தமிழனை போல மான உணர்ச்சி குறைஞ்சவன் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். வேற எங்கேயா போட்டிருக்க முடியுமா? பாராட்டு தீர்மானம் போட்டான் மனித உரிமை கவுன்சில், உலக நாடுகள் மன்றத்தில். கமெண்டேஷன் ரெசல்யூஷன். ராஜபக்சே தீவிரவாதத்தை ஒடுக்கினான்னு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கச்சை கட்டி கொண்டு பாடுபட்ட நாடுகள் 2. நான் மதிக்கின்ற பிடல் காஸ்ட்ரோ பிறந்த கியூபா அயோக்கியத்தனம் பண்ணது. காந்தியார் பிறந்து, நேதாஜி பிறந்த இந்தியா பச்சை துரோகம் செய்தது. சிங்கள அரசை பாராட்டி தீர்மானம் 2009. நானும் கொளத்தூர் மணியும் ஊரூரா போய் கத்துனோம். அடுக்குமான்னு 2012 இதே பிரணாப் முகர்ஜி வெளிவிவகார அமைச்சர், ராணுவ அமைச்சர், வெளிநாட்டு விவகாரத்திலே தலையிடக்கூடாது உள்நாட்டு விவகாரத்தில் என்று மனித உரிமை கவுன்சிலை ஸ்டாண்ட் எடுக்க போறோம்னு சொன்னார். கடுமையா அட்டாக் பண்ணி சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் நேரம் ஒரு அறிக்கை கொடுத்தேன். என்றைக்கும் என் செய்தி போடாத டைம்ஸ் ஆஃப் இந்தியா முழுசும் போட்டான். எப்படி போட்டான்னு தெரியல. மறுநாள் அந்த நான் அறிக்கையை அப்படியே கார்பன் காப்பியா இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விட்டாங்க. எனக்கு சந்தோஷம். என் அறிக்கை சிறிய அளவில் வந்தது, அவர்கள் அறிக்கை அரை பக்கத்துக்கு வந்தது. நான் சந்தோஷப்பட்டேன். மாணவர்கள் போராடினார்கள். லைலா கல்லூரி மாணவர்கள், எல்லா மாணவர்களும் தீக்குளித்தார்கள். இந்திய அரசு கொஞ்சம் பயந்தது, பகிரங்கமா துரோகம் செய்ய முடியலன்னு. 2013 ஒரு தீர்மானம், உலகத்தை ஏமாற்றுகிற தீர்மானம். போன வருஷம் ஒரு தீர்மானம், வெளிநாடுகள், சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஈழத்து இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம். ஐநா பொதுச் செயலாளர் அமைத்த டார்சி மார்சுகி தாரிஸ்மேன் குழு 290 பக்க அறிக்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இசைப்பிரியா எப்படி கொல்லப்பட்டாள், நடேசன் எப்படி கொல்லப்பட்டார், பச்சிளம் குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டார்கள், ஆஸ்பத்திரியில் எப்படி குண்டு வீசினார்கள், ஆஸ்பத்திரியில் எப்படி கொண்டார்கள் குண்டு வீசி, எல்லாம் ஐநாவினுடைய பொதுச்சபை அறிவித்த அந்த குழு அறிக்கை கொடுத்தது. இந்த குழுவின் அறிக்கையை நான் ஊரூரா போய் பேசி இருக்கிறேன். இதன் பிறகு தேர்தலில் நாங்கள் போட்டி போடல. 2011 ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்று 1 மாதம் வேலை செஞ்சு நான் கேசட் தயாரிச்சு தமிழ்நாடு பூரா மாணவர்களுக்கு கொடுத்தேன். காலேஜ் வாசல்ல போய் கொடுத்தேன். எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு போன் பண்ணி இந்த கேசட் வாங்கியிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிகமாக என்னிடம் கேசட் வாங்கியவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தான். அவர்களும் தமிழர்கள் தானே எனக்கு போன் பண்ணாங்க. உங்க கேசட்டை பார்த்துட்டு நானும் என் மனைவியும் குடும்பமும் சாப்பிட முடியலன்னு சொன்னாங்க. தமிழ் உணர்ச்சி செத்து போகாது. 150 நாடுகளுக்கு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அனுப்பினேன். ஜெனோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட். கிட்டத்தட்ட 30 நாடுகளின் தூதர்கள் எந்த பதவியும் இல்லாத இந்த எளியவனுக்கு பதில் எழுதினார்கள். பிரசல்ஸுக்கு போனேன், பெல்ஜியம் நாட்டின் தலைநகரத்துக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு போனேன். ஒரே தீர்வு ரெஃபரண்டம் என்று சொன்னேன்.
இதற்கு முன்பு ஈழத்து தலைவர்களோ இந்திய தலைவர்களோ தமிழ் தலைவர்களோ உலகத்தில் யாரும் இந்த கருத்தை அதற்கு முன்பு சொன்னதே கிடையாது. ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு, that is the only solution. ஸ்காட்லாண்டில் பொது வாக்கெடுப்பு நடத்துறானே, ஏங்க நடத்தக்கூடாது? சூடான்ல நடத்தினானே, கிழக்கு தைமூர்ல நடத்தினானே. நான் பட்டியலிட்டால் 25 நாடுகளை பட்டியலிட நேரம் இல்லை. இங்கே ஏன் நடத்தக்கூடாது? இப்ப என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அழிக்க திட்டம் போட்டாங்க. போன வருஷம் இந்த தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகளின் விசாரணை என்று போன வருஷம் ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் மார்ச்சில் தீர்மானம் கொண்டு வந்தது. என் நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் அந்த கொலகார பையன் ராஜபக்சே. இந்தியா கண்டித்ததா? இந்தியா தான் பச்சை துரோகியாச்சே. ஈழத் தமிழர்களை புலிகளை அழிக்க ஆயுதம் கொடுத்து பச்சை துரோகி. எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. என்ன ஆயிற்று? உள்ளே விட மாட்டேன்ட்டான். இந்தியா உள்ளே அனுமதிச்சதா? சர்வதேச விசாரணை குழுவை இந்தியாவுக்குள் நுழைய விடவில்லை, இலங்கைக்குள் நுழைய விடவில்லை. இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை பார்க்கிற நிசி தேசாய் பன்சில், இதுலயே பேர்லயே தெரிஞ்சுக்கிட்டே, அமெரிக்காவினுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டீலிங் வித் சவுத் ஏசியா. இவ தான் சொல்றா, வெளிநாட்டு விசாரணை, உலக நாடுகள் விசாரணை வேண்டாம், இலங்கை அரசாங்கமே இதை விசாரிச்சுக்கிடலாம். அதாவது தமிழன் அவ்வளவு கிள்ளுக்கறியா போயிட்டாங்க. காரணம், நம்மகிட்ட உணர்ச்சி இல்லை. கடந்த கால வரலாறு இருந்து என்ன பிரயோஜனம்? முத்துக்குமார் செத்து என்ன பிரயோஜனம்? எங்க பொட்டணம் கிடைக்கும், எங்க ரூபா கிடைக்கும், எங்க ஓட்டு போடலாம், என்ன செய்யலாம், எங்க தண்ணி அடிக்கலாம்? நாசமா போச்சே தமிழ்நாடு, கெட்டு குட்டுச்சுவரா போச்சே. நம்பிக்கை இழக்க மாட்டேன். அங்கேயும் முத்துக்குமார்கள் ஆயிரக்கணக்கிலே உருவாகி வருவார்கள், திலீபன்கள் ஆயிரக்கணக்கிலே உருவாகி வருவார்கள். தங்களை அழித்துக் கொள்ளல்ல, அழிக்க முற்பட்டவர்களை பந்தாடுவதற்கு. அவ நிசி தேசாய் பின்ஸ்வால் அவ சொல்றா, இலங்கையே அதை விசாரிச்சுக்கிடும், இலங்கை நிர்வாக அமைப்பு எப்படி நடத்துறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுப்போம். நான் பராக் ஒபாமாவுக்கும் ஜான் கெர்ரி இப்ப இருக்கக்கூடிய வெளிவிவகார செயலாளருக்கும் தெரிவிக்கிறேன். இங்க இந்த இன்டர்நேஷனல் பிரஸ் யாரா வந்திருந்தா தெரிவிங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், கான்சல் ஜெனரல்கிட்ட. இவ இந்தியாவில் பிறந்தவ, இந்த அறிக்கை விட்டவ, குஜராத்தில் பிறந்தவ, இவள் குஜராத்தில் பிறந்தவள், அமெரிக்கன் சிட்டிசன். என்ன துரோகம் பண்றா? உன் குஜராத்திக்காரன் 100 பேரை கொண்டிருந்தா நீ சொல்வியா? உன் குஜராத்தி பொம்பளை தவறு இப்படி ஆழ்ந்தா நீ சொல்வையா? அவளை இலக்காரமா போச்சு. அவனே விசாரிச்சுக்கிட்டு யார் சொல்றா? இந்த குஜராத்தில் பிறந்து அமெரிக்க சிட்டிசன் ஆகி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்கக்கூடிய இந்த நிசி தேசாய் சொல்றான். நான் இந்த மெமரண்டத்தில் கொடுத்திருக்கிறேன். அமெரிக்கா சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். போன வருஷம் 25% நியாயமா நடந்தீங்க. இப்ப பச்சை துரோகம் செய்ய போறீங்களா? ஐநா மன்றம் எதுக்கு? அப்ப ஆயுத போராட்டம் நடத்தி எல்லா நாடுகளும் வெற்றி பெற்றதே, வியட்நாமில், கியூபாவில், எல்லா இடத்துலையும். அதெல்லாம் தப்பா? பிரபாகரன் ஆயுதம் எடுத்தா மட்டும் தப்பா? அது சரியா? காந்திய வழியில போராடினா கொன்னா, நேதாஜி வழியில் ஆயுதம் எடுத்தா தானே சரி? எந்த நாட்டுக்கு இதுதான் சரி? ஐநாவினுடைய மனித உரிமை, ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன், மனித உரிமை பிரகடனத்தின் பிரியாம்பிள் இது சரின்னு போட்டிருக்கு. மெமரண்டத்தில் போட்டிருக்கேன், பிரசுக்கும் தரப்போறேன். மனித உரிமை பிரகடனத்தினுடைய முன் முகப்புறையில் ஒரு இனமோ ஒரு பகுதியோ அழிக்கப்பட்டால், அவர்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் ஆயுத புரட்சி தவிர்க்க முடியாதது மனித உரிமை பிரகடனத்தினுடைய முன்னுரையில் இருக்கிறது. இதைத்தான் எங்கள் பிரபாகரன் செய்தார். நான் இன்னைக்கு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு இலங்கையில். இனிமேதான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுக்கு வேலை இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் 1 லட்சம் பேர் தயாரானா போதும். சரியான இளைஞர்கள் 1 லட்சம் பேர் போதும். 7.5 கோடி பேர்ல 1 லட்சம் பேர் போதும். நான் என் வாழ்வை தாய் தமிழகத்து வாழ்வாதாரங்களை காக்கவும், தாய் தமிழகத்தை காக்கவும், தமிழ் ஈழத்தை என் வாழ்நாளில் வென்றெடுக்கவும் நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். உமர் முக்தார் மாதிரி இருந்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதில் 1000 அர்த்தம் இருக்கு. நான் அமெரிக்க அரசுக்கு சொல்லுகிறேன்,
இந்த ரணில் விக்ரமசிங்கே மாதிரி அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. என்னையா படம் போடுங்க டிவியில் பத்திரிகையில் முழு பக்கம். அவன் யோக்கியனா? 61 பச்சை குழந்தைகளை செஞ்சோலையில் கொண்டப்ப மந்திரி கண்டிச்சானா? 17 வாலண்டியர் சுனாமி வாலண்டியர்ஸ் சுட்டு கொண்டாங்களே, அப்ப அவன் மந்திரி கண்டிச்சானா? 4 தமிழ் எம்பிக்களை நடுரோட்ட சுட்டு கொண்டானே, அப்ப ரணில் விக்ரமசிங்கே மந்திரி கண்டிச்சானா? அதிகாரம் எல்லாம் கொடுக்க முடியாது, வடக்கு கிழக்கு ஒன்னாகாது, ராணுவத்தை வெளியேற்ற முடியாது. முந்தா நாள் சொல்றான், இவன் தான் அமெரிக்காவினுடைய முகம். அமெரிக்கா இவனைத்தான் காட்டுது, ரணிலைத்தான் காட்டுது. நான் அமெரிக்க சர்க்காருக்கு சொல்றேன், நீங்க நிறைய தப்புகள் பல இடங்களில் பண்ணீங்க. வியட்நாமில் பண்ணீங்க, ஆப்கானிஸ்தானில் பண்ணீங்க. இப்ப தமிழர்கள் விஷயத்தில் செய்யாதீங்க. ஆப்கானிஸ்தானில் செஞ்சீங்க, வியட்நாமில் செஞ்சீங்க, மூக்கர் வெட்டீங்க. இப்ப கூட நாங்க சண்டைக்கு வரல. இந்த இடத்துல ஒன்றும் கொடுபாவி கொடுத்தல, இந்த இடத்துல அமெரிக்க கொடியை கொளுத்தல. இதை தயவு பண்ணி இன்டெலிஜென்ஸ் சொல்லணும். ஒபாமா ஒளிகன்னு நாங்கள் கோஷம் போடலை, இதை இன்டெலிஜென்ஸ் சொல்லணும். ஆனா அவங்களே சொல்றாங்க, அமெரிக்க தூதரக அதிகாரிகள், சார் நீங்க போராட்டம் நடத்தினா அது கண்ணியமா இருக்கும் சார். ஆமா, நாங்க அதனால் போலீஸ் கமிஷனரே சொல்றாரு, வைகோவுக்கு அங்க பக்கத்திலேயே கொடுத்துடலாம், தூதரகம் பக்கத்தில், அவங்க கட்டுப்பாட மிலிட்டரி மாதிரி நடத்துவாங்க. ஆனா எல்லா அமைப்புகளும் அப்படி இருக்குமா நாங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுனால போலீஸ் சரி கட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. போலீஸ் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். போலீஸ் கலிங்கப்பட்டி மாறி மாறினா நானும் கலிங்கப்பட்டி மாறி. எனக்கு 2 முகம் இருக்குல்ல, அமைதியா இருந்தா அமைதி. நான் சகோதரி ஜெயலலிதா அவர்களை கேட்கிறேன். உடனே சகோதரிங்கிறாரு, கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அவர் எழுதுறாங்க. நான் 3 தமிழர் படுகொலையிலே தூக்குக்கு நான் சகோதரியிடம் மண்டாடுகிறேன்னு சொல்லி மண்டியிடுகிறேன்னு சொன்னவன். இந்த பேரறிவாளன் சாந்த முருகனை காப்பாற்றுறதுக்கு நீங்க தான் செய்யணும்னு சொல்லி வடசென்னை கூட்டத்தில் நான் திருமுருகன் காந்தியும் நம்ம குளத்தூர் மணியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கோஷம் போட்டவன், பனியனை போட்டுக்கிட்டு. இப்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களிடம் அதிகாரம் இல்லை. நான் அதிகாரத்துக்கு நாளைக்கு வந்துருவோம் கற்பனை பண்ணிட்டு இருக்கல. உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது. சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று எப்பொழுது கேட்டேன். நீங்கள் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று இந்த சட்டமன்றத்திலே ஒருமனதான தீர்மானம் கொண்டு வந்தீர்களே, கூட்டணியிலிருந்து எங்களை கழுத்தறிந்து வெளியே போட்ட 3 மாசத்துக்குள்ள உங்களை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவை நெஞ்சார பாராட்டுகிறேன். இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை, அங்கே பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இந்திய அரசு உங்கள் தீர்மானத்தை, சட்டமன்ற ஒருமனதான தீர்மானம், 7.5 கோடி மக்களின் தீர்மானத்தை குப்பைத்தொட்டியிலே போட்டது. மார்ச் 23ஆம் தேதி நான் அறிக்கை கொடுத்தேன். முதலமைச்சர் அவர்களே, ஜெயலலிதா அவர்களே, சுதந்திர தமிழீழத்திற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பு ராணுவம் வடக்கு கிழக்கில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தின் சிங்கள குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டும். சிறையில் இருக்கின்ற புலிகள் உள்ளிட்ட தமிழர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் ஈழ தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த நாடுகளிலேயே பொதுவாக்கெடுப்பு நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினால் வரலாறு உங்களை போற்றும் என்று சொன்னேன். 23ஆம் தேதி மார்ச். 27ஆம் தேதி என் அறிக்கையில் 75% வாசகங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றினார். தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 15 நிமிடத்துக்குள் வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று நான் அறிக்கை விட்டேன். தீர்மானம் பாஸ் ஆகி பிரஸ் கை கூட வரல, எனக்கு மின்னல் வேகத்திலே செய்தி வந்தது. வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்றேன். இன்றைக்கும் அதை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. வேற யாருக்கு இந்த துணிச்சல் இருந்திருக்காது. முதலமைச்சர் துணிச்சலானவர், அடக்குமுறையிலும் துணிச்சலானவர், யாரும் பார்க்க முடியாதுங்கிறதையும் துணிச்சலானவர், இந்த மாதிரி முடிவெடுப்பதிலும் துணிச்சலானவர். தமிழனுக்கு நல்லது தானே, பாராட்டினேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன் முதலமைச்சர் அவர்களே, முழு மனதோடு சொல்லுகிறேன், எந்த உள்நோக்கமும் இன்றி சொல்லுகிறேன். நீங்கள் தானே சுதந்திர தமிழீழத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றீர்கள் சட்டமன்றத்தில். ஹிலாரி கிளின்டன் உங்களை தானே தேடி போயஸ் தோட்டத்துக்கு வந்தார். அந்த ஹிலாரி கிளின்டன் தான் இப்ப ஜனாதிபதி வேட்பாளர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு. அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக ஹிலாரி கிளின்டன் வர 80% வாய்ப்பு இருக்கிறது. உங்கள்
உங்கள் முடிவு, உங்கள் தீர்மானத்தை அமெரிக்க அரசு கவனிக்கும். நான் எளியவன், நான் நடுரோட்டில் நிற்பவன். ஐ ஆம் an ஆர்டினரி சிட்டிசன். என் வார்த்தை காற்றிலே பலமாக ஒலிக்குமே தவிர அதிகார செவிகளிலே விழாது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் முதல்வர் அவர்களே. நீங்கள் உடனடியாக முதலில் ஒரு அறிக்கை கொடுங்கள். இது பச்சை துரோகம். அமெரிக்கா இப்படி செய்யக்கூடாது. கடந்த வருடம் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போகாதீர்கள். சுதந்திர தமிழீழம் தான், அதன் பொது வாக்கெடுப்பு தான் என்று முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை குப்பையில் தூக்கி எறிய சிங்கள அரசு தயாராகிவிட்டது. மைத்திரி சிறிபால சேனா ராணுவ மந்திரியாக இருந்த போதுதான் ஈழத்தமிழர்கள் அழைக்கப்பட்டார்கள். நம் மக்களை கொண்டு குவித்த பொன்சேகா ஃபீல்டு மார்ஷல் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஒரு கடுமையான அறிக்கை கொடுங்கள். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வாருங்கள். அமெரிக்கா இந்த முயற்சி எடுக்கக்கூடாது, வஞ்சகம் செய்யக்கூடாது. டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் என்பது நம் கழுத்திலே நெஞ்சிலே குத்துவது. கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது. செத்தவன் போனவன் செத்தவன் தான். நீ அதை ஏன் பேசுறேங்கிறானா ரணில், இந்த அமெரிக்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. அதெல்லாம் முடிஞ்சு போனதுங்கிறாளாம். அந்த ரத்தத்தில் அவர்களினுடைய மண்ணில் ரத்தம் இருக்கிறது, அவர்கள் எலும்புகள் இருக்கின்றன. கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்கள் சுவாசித்த அந்த சுவாசம் அந்த காற்றிலே உலவிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு கடுமையான தீர்மானம் இந்திய அரசுக்கு சொல்லுங்கள். நீ அமெரிக்க தீர்மானத்தை முறை ஆதரித்தால் நீ பச்சை துரோகி என்று சொல்லுவேன் என்று. நான் தேர்தல் கணக்க சொல்ல வரல, நான் தேர்தலுக்குள்ள வர விரும்பல. எந்த காரணத்தை முன்னிட்டும் அதிமுகவோடு கூட்டணிங்கிற சிந்தனை கூட எந்த காலத்திலும் எனக்கு கிடையாது. அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் நம்ம பத்திரிகைகள் உடனே இவங்க தடம் பார்க்குறவங்க உள்ள ஏதோ நோக்கம் இருக்கியா, அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா வைக்கவும் கிடையாதுயா. டைரக்ட், எல்லாம் ஸ்ட்ரைட், நேரா சொல்லுவேன். முதலமைச்சர் அவர்களே, அமெரிக்கா இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது என்று தடுங்கள். உங்கள் பின்னால் அத்தனை தமிழர்களும், தமிழகத்து தமிழர்கள் மட்டுமல்ல உலக தமிழர்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் நிற்பார்கள். இந்த பிரச்சனையில you are the authority, you are the custodian, you could do it, you could definitely do it. The history will always adore you. வரலாறு என்றைக்குமே உங்களை போற்றும், தமிழர்கள் என்றைக்குமே போற்றுவார்கள். நான் அப்படி ஒரு முடிவெடுங்கள், அன்றே அறிவிக்கிறேன். ஈழத் தமிழர்களும் தாய் தமிழகத்து தமிழர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக அறிக்கை விடுவேன். எனக்கு ஏதாவது பதவிக்கு வந்துடலாம், கூட்டணி எம்எல்ஏ வாங்கினா நோக்கத்தெல்லாம் இல்லை. ஜெயிக்க முடியாது அப்படித்தான் சொல்ல. அப்ப திமுக பக்கம் போய் கதவை தட்டலாம்ல. அவங்களுக்கு தான் 28% இருக்காமல்ல, அப்பாவுக்கு மகனுக்கு சேர்ந்து 48% இருக்காமல்ல, தகப்பனுக்கும் பிள்ளையாண்டானுக்கு சேர்ந்து 48% இருக்காங்கல்ல, சேர்க்கலாம்ல. புலி பசித்தாலும் இனி புல்லை திங்காது. ஆகவே இந்த மெமரண்டம் அருமையா தயார் பண்ணியிருக்கேன். இந்த மெமரண்டம் அமெரிக்க அரசாங்கத்தின் கவனத்துக்கு போகிற பொழுது that will move their minds, அவங்க மனசை அசைக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளோ அருமையா தயார் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நாங்கள் சுதந்திர தமிழீழத்துக்காக அந்த இலக்கை வெற்றி பெற பாடுபடுவோம். இதுக்கு மேலேயும் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதென்றால் மாணவர்களே நீங்கள் தான் வீதிக்கு வரணும், நீங்கள் தான் போராடணும். அரசியல் கட்சிகளால் முடியாது. தமிழக மாணவர்களே நீங்கள் பொங்கி எழுங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சரியான நிலைப்பாடு ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எடுத்தீர்கள். இப்பொழுதும் உங்களை நம்பி இருக்கிறோம். ஈழத்தமிழர்களை பாதுகாக்க அடுத்த நடவடிக்கை எடுங்கள். நன்றி, வணக்கம்.